அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் இது ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்புடையதா, இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, ஆண்டவர் இதில் பிரியமாய் இருப்பாரா என்று ஒவ்வொன்றையும் எண்ணிதான் நாம் செயல்பட வேண்டும். முக்கியமாக சில நேரங்களில் நம்ம இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது, இது ஆண்டவருக்காக தான் நான் செய்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே ஏமாத்தி கொள்கிறோம்ல. யோசித்து பாருங்கள். வேத வசனம் அழகாய் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நாம் சோதித்து அறிந்து கொண்டு அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று. நீங்களும் அதை போலே செய்யுங்கள், ஆண்டவரும் பிரியமாயிருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.